ஒரு நாள் நாய் ஒன்று காட்டில் வழி தவறி விட்டது. அப்பொழுது அங்கு சிங்கம் ஒன்று பசியோடு அலைவதை பார்த்த நாய் ஒரு நிமிடம் பதறி இன்றோடு நம் கதை முடிந்தது என்று எண்ணியது. அப்பொழுது அங்கு கிடந்த எலும்பு துண்டுகளை பார்த்ததும் அருமையான திட்டம் ஒன்றை தீட்டியது. சிங்கம் வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து கொண்டு எலும்பு துண்டுகளை சுவைக்கத் தொடங்கியது. சுவைத்து கொண்டே சத்தமாக, சிங்கத்தை கொன்று தின்பது எவ்வளவு சுவையாக உள்ளது! ஆனால் வயிறு நிறையவில்லை. இன்னொரு சிங்கம் கிடைத்தால் ஆஹா, என் வயிறே நிறைந்துவிடும் என்று கூறியது. இதை கேட்ட சிங்கம், ஐயோ, இந்த நாய் சிங்கத்தை அல்லவா கொன்று தின்கிறது என்று நினைத்து பயந்து அங்கிருந்து ஓடிப்போனது. இதையெல்லாம் மரத்தின் மேலிருந்து குரங்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. சிங்கத்தை ஏமாற்றிய இந்த நாயை சிங்கத்திடம் போட்டு கொடுத்தால் சிங்கத்தின் நட்பை பெற்று வாழ்நாளெல்லாம் பயமில்லாமல் வாழலாம் என்று நினைத்தது குரங்கு. உடனே சிங்கத்திடம் சென்று நாய் செய்த தந்திரத்தை பற்றி சொன்னது. அதை கவனித்த நாய் ஏதோ தப்பு நடக்கப் போகின்றது என்று உணர்ந்தது. குரங்கு சொன்னதை கேட்ட சிங்கம் கோபமடைந்து, இப்பொழுது அந்த நாயை என்ன செய்கிறேன் பார், நீ என் முதுகில் ஏறிக்கொள் என்று குரங்கை முதுகில் ஏற்றியபடி நாய் இருந்த இடத்தை நோக்கி ஓடியது சிங்கம். தன்னை நோக்கி சிங்கம் பாய்ந்து வருவதை பார்த்த நாய் முன்போலவே திரும்பி உட்கார்ந்து கொண்டது. இந்த குரங்கை அனுப்பி 1 மணி நேரம் ஆகிவிட்டது, இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி அழைத்து வரவில்லையே என்று உரக்க கூறியது நாய். இதை கேட்டதும் சிங்கம் குரங்கை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடிவிட்டது. குழந்தைகளே, நம்மை சுற்றி குரங்கு போன்ற பலர் இருக்கலாம். அவர்களை அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள். கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க